சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதயே நமஹா. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் அரண்ய ஸ்பந்தம் 17வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இப்போ காட்சி என்னன்னா, கடந்த ஸ்லோகத்திலே பாருங்கள், வில்லூர் சுவாமி ரொம்ப அற்புதமாக, இது ஒரு புன்னகை ராமாயணமாக இருப்பதாலே நமக்கு சோகம் தரக்கூடிய சம்பவங்களை அப்படியே சொல்லின்னு வர முடியாது இல்லையா? அதனால என்ன சொல்லிட்டார்னா, இந்த மாரீச்ச வதம், அப்புறம் சீத்தை லக்ஷ்மணனை பிரிந்து செல்லும்படி சொன்னது, அதுக்கப்புறம் ஜட்டாயுவை ராவணன் அழித்தது, சீத்தையை அபகரித்து சென்று சிறை வைத்தது, இது போன்ற சோக சம்பவங்களை எல்லாம் நேரடியாக சொல்லாமல், அதெல்லாம் நடந்தது பின்னாடி அர்ச்சாவதாரத்தில் அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது உங்களுக்கே புன்னகை தான் ஏற்பட்டதுன்னு சொல்லி அதையும் வேறு கோணத்தில் விளக்கி விட்டார். அப்ப நாம எதையெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துட்டோம்னா, இப்ப ராவணன் சீத்தையை சிறை வைத்து விட்டான். ராமன் சீத்தையை தேடிக்கொண்டு வரும்போது ஜட்டாயுவை சந்தித்து ஜட்டாயுவுக்கும் மோட்சம் கொடுத்து விட்டான். நம்ம பாக்கியம் அந்த ஜட்டாயு மோட்ச ஸ்தலமான திரு புள்ளம்பூதங்குடி திவ்ய தேசத்தில் இருந்தபடியே நாம் அதை அனுபவிக்கிறோம். இது பகவானுடைய அனுகிரகம். ஆகையினால ஜட்டாயு மோட்சமும் ஆயிடுத்து போ. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஜட்டாயு ராவணன் தான் சீதையை அபகரித்து சென்றான் என்று சொன்ன அடையாளத்தின் அடிப்படையில் அவன் தென் திசை நோக்கி சென்றிருக்கக்கூடிய அந்த தேர் சுவடுகள் மண்ணுல தெரியறது. ஏன்னா வானத்தில் பறக்கும் முன் தேர் கொஞ்சம் டேக் ஆஃப்க்கு போயிருக்கு. அது தென் திசை நோக்கி போய் தான் அப்புறம் டேக் ஆஃப் ஆயிருக்கு. அதனால தென் திசை நோக்கி இவர்கள் இப்போது பஞ்சவட்டியிலேருந்து தெற்கே நடந்து வருகிறார்கள். சீதையை தேடிக்கொண்டு ராமனும் லக்ஷ்மணனும் வருகிறார்கள். வழியில அயோமுகி என்ற ஒரு அரக்கியை சந்திக்கிறார்கள். அந்த நேரத்தில் ராமன் பூத்த புன்னகையைத்தான் அரண்ய ஸ்பந்தம் 17வது ஸ்லோகத்தில் வில்லூர் சுவாமி வர்ணிக்கிறார். உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு நீங்களும் ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாரா இருப்பேள். ஸ்லோகத்தை பார்த்துடுவோம். ஆரம்போஹி சுச்சோ தசாஸ்ய சகஜா நாசா புட்டா கிருந்தனம் தன்னாசாய நிகிருந்தனம் த்விதமபூத் ஆயோமுகியம் பிரபோ இத்யுக்த்யா சகஜஸ்யதே சமபவத் மந்தஸ்மிதம் என்முகே தத் சத்யம் வடுவூர் நிவாச பகவன் சந்திருஷ்யதே சாம்பிரதம். இப்ப என்னாச்சுன்னா, அயோமுகி என்ற ஒரு அரக்கி ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடிக்கொண்டு தென் திசை நோக்கி வரா. அயோமுகின்னு அரக்கி நடுவுல லக்ஷ்மணனை பார்த்துட்டு, ஆகா நீ ரொம்ப அழகா இருக்கியே, உன் மீது நான் காதல் கொண்டு விட்டேன், என் மனதை உன்னிடமே பறிகொடுத்து விட்டேன், வா நாம் ஆனந்தமா இருக்கலான்னு லக்ஷ்மணனை பிடித்து இழுத்தாள். என்னை விடு விடுன்னு சொன்னா லக்ஷ்மணன். அவள் மீண்டும் மீண்டும் லக்ஷ்மணனை வற்புறுத்தினாள், துன்புறுத்தினாள். சீத்தையை தேடணும்னு நினைச்சுட்டு இருக்கவன்ட்ட போய் ஏதேதோ தகாத ஆசை வார்த்தைகள் பேசினா. லக்ஷ்மணன் பார்த்தான், இனி இவளை தண்டிப்பதுதான் சரின்னு சொல்லி வாளை எடுத்தான். அயோமுகியினுடைய மூக்கை அறுத்தான். அயோமுகி என்ற அரக்கி மூக்கறுபட்டு ஓடிட்டா. இப்ப லக்ஷ்மணன் ராமன்ட்ட சொல்றானா, ஸ்லோகம் பாருங்கள். லக்ஷ்மணன் சொல்றான், ஆரம்போஹி சுச்சஹா, அண்ணா நமக்கு கஷ்டம் எப்ப தெரியுமா ஆரம்பிச்சது? வனவாசத்துல முதல் 13 வருஷம் நாம சௌக்கியமா தான் இருந்தோம். இந்த 14வது வருஷம் தொடங்கும் போதுதான் கரெக்டா ஊத்தி வந்தா. யாரு? தசாஸ்ய சகஜா, ராவணனுடைய தங்கை சூர்பனகைன்னு ஊத்தி வந்தா. அங்கேருந்து தான் பிரச்சனையே ஆரம்பம். அதுவும் எப்படி ஆரம்பிச்சது? நாசா புட்டா கிருந்தனம், அந்த சூர்பனகையினுடைய மூக்கை நான் அறுத்தேன். நாசா புட்டா ஆக்கிருந்தனம், அவளுடைய மூக்கையும் காதையும் நான் அறுத்தேன். சூர்பனகை எப்ப மூக்கறுபட்டாளோ அப்போலேருந்து தான் பிரச்சனை. ஏன்னா கரதூஷணாதியரை அழைத்து வந்தாள், அவளை ராமன் முடித்தான். அதுக்கப்புறம் போய் ராவணன்ட்ட செய்தி சொல்ல அவன் சீத்தையை அபகரிக்க ஏற்பாடு பண்ணி சீத்தையை பிரிந்து ஜட்டாயு மரணமடைந்து இத்தனை துக்கம் ஏற்பட்டதுக்கும் தொடக்க புள்ளி எங்கன்னா சூர்பனகையுடைய மூக்கை அறுத்ததுதான் தொடக்க புள்ளி. ஆனா இப்ப பாருங்கன்னா, தன்னாசாய நிகிருந்தனம், மூக்கறுத்ததுல தானே தொடங்கித்து. நம்ம துக்கம் எல்லாம் மூக்கறுப்பிலேயே முடிய போகிறது. ஏன்னா இப்ப அயோமுகின்னு ஊத்தி வந்தா இல்லையா, த்விதம் அபூத் ஆயோமுகியம் பிரபோ. இப்ப அயோமுகியோட மூக்க நான் அறுத்திருக்கேன். இந்த மூக்கறுப்போடு நம்முடைய துன்பம் எல்லாம் விலக போகிறது. ஏன்னா அடுத்து எப்படியும் சீத்தையை தேடுவதற்கு ஒரு வழி கிடைக்கும். அதனால இனி சோகம் இருக்காதுன்னா, இது நன்றாக பாருங்கள். ராமலக்ஷ்மணாளுக்கு கஷ்டம் எப்ப ஆரம்பம்னா, சூர்பனகை மூக்க அறுத்ததுலதான். இந்த அயோமுகி மூக்க அறுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, அடுத்தடுத்து நல்லதுதான் நடக்க போறது. ஏன்னா கபந்தன் என்பவனை சந்திக்கிறார்கள். அவன் சுக்ரீவன் இருப்பிடத்துக்கு வழிகாட்டுகிறான்.
சபரிக்கு அப்படியே அனுகிரகம் பண்ணிட்டு சுக்ரீவனுடைய இருப்பிடத்துக்கு செல்கிறார்கள். அங்கே ஹனுமானை சந்திக்கிறார்கள். வாலிவதம் ஆன பின் ஹனுமான் மற்ற வானராள்லாம் சீதையை தேட போறா. கண்டேன் சீதையைன்னு நற்செய்தியை ஹனுமான் சொல்ல போறார். மேற்கொண்டு சீதையையே மீட்க போகிறான் ராமன். அப்போ இத்தனை நல்லது நடக்க போறது. அப்ப அந்த நல்லதுக்கெல்லாம் எது தொடக்க புள்ளி? இந்த அயோமுகி மூக்க அறுத்தது. அதுக்கு முன்னாடி நடந்த கஷ்டத்துக்கெல்லாம் எது தொடக்க புள்ளி? சூர்பனகை மூக்க அறுத்தது. அதனால லக்ஷ்மணன் சொல்லிட்டானா, நான் ஒத்தியோட மூக்க அறுத்துதான் பிரச்சனையை ஆரம்பிச்சேன், இன்னொருத்தி மூக்க அறுத்து நானே பிரச்சனையை முடிச்சு வச்சுடுறேன். அதான் தன் நாசாய நிகிருந்தனம் த்விதம் அபூத் ஆயோமுகியம் பிரபோ என்று லக்ஷ்மணன் சொல்ல, இத்யுக்தியா சகஜஸ்யதே சமபவத் மந்தஸ்மிதம் என் முகே. இப்படி லக்ஷ்மணன் பேசியதை கேட்டு, ராமா நீ புன்னகை செய்தாயே, ஆம் நல்லது நடக்க போறதுன்னு நினைச்சு நீ சிரித்தாயே, தத் சத்தியம் வடுவூர் நிவாச பகவன் சந்திருஷ்யதே சாம்பிரதம். அதே புன்னகையை தான்ப்பா வடுவூரிலே இப்போது உன்முகத்தில் காண்கிறேன் என்கிறார் வில்லூர் சுவாமி. அப்ப ஸ்லோகத்தின் கருத்து, அண்ணா சூர்பனகையோட மூக்கை அறுத்து நான் தான் பிரச்சனையை ஆரம்பிச்சேன், இப்போ அயோமுகியின் மூக்கை அறுத்து நானே முடித்து வைத்தேன், இனி எல்லாம் நல்லதுதான் நடக்கும்னு லக்ஷ்மணன் சொல்ல, அதை கேட்டு நீ பூத்த புன்னகைதான் ராமா இது என்று வில்லூர் சுவாமி ரசிக்கிறார். இப்போ 3 விஷயங்கள். இங்கே புன்னகைக்கான காரணம் என்னன்னா, இனி நல்லது நடக்க போறது. ராமனுக்கு தான் எல்லாம் தெரியுமே. லக்ஷ்மணன் அதை ரொம்ப அழகா சொன்னதாலே அவன் பேச்சை கேட்டு இனி நடக்கவிருக்கும் நல்லதை நினைத்து ராமன் புன்னகை செய்தான். 2, இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கும் செய்தி என்னன்னா, காமம்ங்கிறது எப்போதுமே ஆபத்தானது. சூர்பனகையும் தப்பான காமம் கொண்டாள். ஏன்னா பிராட்டி மூலமா பெருமாள்கிட்ட போறதுங்கிறது வேற, பிராட்டி அழிச்சு பெருமாளை அடையணும்னு நினைக்கிறது வேற. அந்த தப்பான காமம்ங்கிறது அழிவில் தான் கொண்டு போய் விடும். அது சூர்பனகைக்கும் சரி, அயோமுகிக்கும் சரி, ராவணனுக்கும் சரி. அதனால தவறான காமம் என்பது ஆபத்தில் கொண்டு போய் விடும் என்பது புன்னகை உணர்த்தக்கூடிய செய்தி. 3வதாக இதை அனுபவிப்போருக்கு என்ன பலன்? ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பார்த்துடலாம். ஆரம்போஹி சுச்சோ தசாஸ்ய சகஜா நாசா புட்டா கிருந்தனம் தன்னாசாய நிகிருந்தனம் த்விதமபூத் ஆயோமுகியம் பிரபோ இத்யுக்த்யா சகஜஸ்யதே சமபவத் மந்தஸ்மிதம் என்முகே தத் சத்தியம் வடுவூர் நிவாச பகவன் சந்திருஷ்யதே சாம்பிரதம் என்று தினமும் சொல்லி சீதாராமர்கள் புன்னகையை ரசிப்போருக்கு வாழ்க்கையிலே அடுத்தடுத்து நல்ல காலம் என்பது உண்டாகும். இப்ப ஏதோ கொஞ்சம் கஷ்ட காலம் மாதிரி போய்கொண்டிருந்தாலும் அது விரைவில் மாறும். இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள், வாழ்விலே நிச்சயமாக நல்ல காலம் ஏற்படும். அது சீதாராமர்கள் அருளாலே ஏற்படும். நன்றி, வணக்கம்.